ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் உண்மையிலே எவ்வளோ சோர்வாக இருந்தாலும் சரி சரி வீடியோ எனக்கு எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்குறது அந்த லைக் தான். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தையும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க. பாரு தூங்குறத பாரு. என்னங்க என்னங்க என்ன தூக்கமா? தூக்கமான்னு கேட்டேன். சரி, எனக்கு வேலை கொடுக்க. விட மாட்டேன். அதான் முடிஞ்சிட்டல, விட. எனக்கு அவங்க கூட இருக்கணும். வேலை கொடுக்கல, வேலை பார்க்கணும், விட. மண்டபத்துக்கு போகணும், விட. போகலாம். இப்போ சந்தோஷம் தானே? உங்களுக்கு நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கா? ஆமா, நிம்மதியா இருக்கு. இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? அப்படியா? இனி எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? சரி, நான் மண்டபத்துக்கு போகணும், போயிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு. சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? சரி. சீக்கிரம் வந்துருங்க. ஓ சரி. நிம்மதியா இருக்கு. போங்க. கொஞ்சம் கூட அவஸ்தையே இல்லை. எப்படி பார்த்தாலும் கணக்கு இடிக்கி என்ன பொண்ணுன்னு தெரியல. கையில் வேற காசு இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் சரி இது குறைக்க அடிக்கலாம். ஏம்மா செம்பகமலி, ஏம்மா செம்பகமலி. என்ன புள்ள அசந்தால இருக்கா? என்னம்மா? அத்தை, ஒரு சின்ன உதவித்த. என்னம்மா? கொஞ்சம் பணம் கிடைக்குமா அத்தை? பணமா? திடீர்னு என்னம்மா, எவ்வளோ பணம்? அத்தை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சின்னதாக கம்பெனி ஆரம்பிக்கனாலுமே 10, 25, 35 லட்சம் ஆகும் த. 35 லட்சமா? 35 லட்சம் முடியலத்த, முடியலத்த. கெட்டின புருஷங்கிட்டையே அவமானப்படுறது உலகத்துல பெரிய வலித்த. நம்ம யார் கூட ரொம்ப நாளாக சந்தோஷமாக வாழ போகிறோம்னு நினச்சி 1000 கனவு காங்குறோமோ அவங்களாலே அசிங்கமோ அவமானமோ அவங்களால அற்பமாகவும் நடத்தப்படும் போதே ரொம்ப மனசு வலிக்குத்த. மதன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமா அவ்வளோ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. முடியலத்த, எனக்கு கோவம்லாம் வரல. நான் ஏன் தோத்து போகிறேங்கிறதா எனக்கு கோவத்தை கொடுக்குது. அவர் என்னை அவமானப்படுத்துறது எனக்கு வலியா இல்லை, நான் ஏன் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறேங்கிறத எனக்கு வலியா இருக்கு. அத்த முடியலத்த. பணம் பணம் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் த. ஆனால் உங்ககிட்ட புத்திசாலித்தனம் இருக்கு. எவ்வளோதான் புத்திசாலித்தனம் இருந்தாலும் நம்மளை விட ஒரு புத்திசாலி இந்த மண்ணில் இருப்பான்னு நிரூபிச்சுட்டு போயிட்டா ஆதிரா. நான் தோத்து போயிருக்கேனே. நீங்கள் தானே சொல்வீங்க த, தோல்வி ஒன்றும் நிரந்தரம் கிடையாது, வெற்றி யாருக்கும் சொந்தமும் கிடையாதுன்னு நீங்கள் சொல்வீங்களே த. வெற்றியை யாருனாலும் சொந்தம் கொண்டாடலான்னு நீங்கள் சொல்லுவீங்களே. இப்போ நீங்களே இப்படி சொன்னா
பணம் 35 லட்சமா? அது வீட்டு வேலைக்காக நான் வேலைக்கு போனேன். அசிங்கப்படுத்தினாரு, அவமானப்படுத்தினாரு. இருக்க போஸ்டிங்கை என்கிட்டேருந்து பிடுங்கினாரு. குப்பை அல்லதுக்கு வச்சாரு. இப்போ அதுக்கும் கீழே என்ன வேலை வாங்குறாரு. அவர் கூட ஒன்றா வாழ்ந்தவ தானே, இன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் நம்ம கூட இருந்தவ தானே. நம்ம இவ்வளோ அற்பமாக நடத்துகிறோமேனுங்கிற வழி அவருக்கு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. நான் அசிங்கப்படுறதும் நான் தரம் தாழ்ந்து வேலை பார்க்குறதும் அவருக்கு ஒரு விதமான இன்பத்தை கொடுக்குது. நான் எவ்வளோக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்து போகிறேனோ அந்தளவுக்கு அவர் ஜெயிச்சதா நினைக்கிறாரு. அவருக்கு அது ஒரு போதையாகவே இருக்குது. அவரை அந்த போதையில் என்னை இன்னும் ரொம்ப மோசமாக நடத்துகிறாரு. இப்படிலாம் பண்ணுனா நான் ஒரேடி அவர் காலில் போய் விழுந்துருவேன்னு நினைக்கிறாரு. அத்தை இல்லத்த, அப்படிப்பட்ட மனுஷன் காலில் போய் நான் விழுந்துடவே கூடாது. ப்ளீஸ் அத்தை, அத்தை பணம் வேணும் த, உங்களால் முடியும் த. என்னால பணம் எங்க பாரு, இப்பெல்லாம் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. சட்டம் ரொம்ப கெடுபடியா இருக்குது. இந்த நம்ம வீட்டில் இருக்கிற கிஷோரை நம்மளை காட்டி கொடுத்துட்டு போயிடுவான். இப்பெல்லாம் திரும்புற பக்கம்லாம் கண்ணி விடிங்க மாதிரி. இப்பெல்லாம் அவ்வளோ லேசில் எதுவும் பண்ண முடியாது. முன்னாடி நம்ம பண்ணணும், நிறைய பேருக்கு உதவி பண்ணோம். ஆனால் எதுவுமே இப்போ நம்ம கையில் இல்லை. நான் அப்படி இப்படின்னு உருட்டி மிரட்டி இருக்கிறவன்ட்டு மிரட்டி வாங்கி அப்படின்னு தான் நிறைய ஆசிரமம் பள்ளிக்கூடத்தை கட்டுனேன். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினேன். ஆனால் இப்போலாம் நம்மளை விட அதிக புத்திசாலிகள் இந்த மண்ணில் வந்துட்டாங்க. திரும்புற பக்கம்லாம் கண்ணி வெடி. இப்போல்லாம் அவ்வளோ லேசில் எந்த தப்பு பண்ணிட்டு தப்பிக்க முடியாது. இங்கே பாருங்க, நேர் வழியில் போய் நாம அவ்வளோ பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறதே முடியாத ஒரு விஷயம். உழைப்ப நம்பலாம், உழைச்சா வெற்றி நிச்சயம்தான். ஆனால் நமக்கு வயசு கடந்து போச்சு. என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க மாமியார. முன்னாடி நம்ம புத்திசாலித்தனம் எடுபட்டுச்சு, ஆனால் இப்போ அந்த புத்திசாலித்தனம் எடுபடாது. இப்போ அதை விட கிரிமினலாக யோசிக்க வேண்டியிருக்கு. கிரிமினலாவா அப்படின்னா? இங்கே பாரு, இப்போ எல்லாருமே ரொம்ப புத்திசாலி. எல்லா பக்கமும் காட்டி கொடுக்கறதுக்கு ஃபோட்டோ சிசிடி அப்படின்னு எக்கச்சக்கம் வந்தாச்சு. தப்பு பண்ணுறவன் புதக்குள்ளில் போய் தோண்டி உட்காந்துட்டாலும் அங்கே தோண்டி எடுத்து உண்மை வெளியில் கொண்டு வந்துற காலம். இப்போ நம்ம அதை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். கண்டிப்பாக அது உங்களால் முடியும். நீங்கள் அந்த காலத்துக்கு மட்டும் இல்லை, இந்த காலத்துக்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற காலத்துக்கும் உங்களால் யோசிக்க முடியும். எவ்வளோ இறங்கி யோசிக்க முடியுமோ அவ்வளோக்கு இறங்கி யோசிக்கணும். அத்தை, என்ன பண்ணதுக்கும் நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நான் ஜெயிக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு வயசு கடந்து போச்சு. நான் இதுக்கப்புறமும் தோத்துக்கிட்டே போனேன்னா நான் பிறந்ததுக்கும் அர்த்தம் இல்லை, நான் வாழ்ந்ததுக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் யோசித்துருவேன், பணமும் கையில் வந்துடும். ஆனால் பின்விளைவுகள் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வரும். ஆனால் அதையும் எதிர்கொள்ளதுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கணும், தைரியம் இருக்கணும். முடியுமா? அத்தை, போகிற உசுறு ஜெயிச்சுட்டு போனதாவே இருக்கட்டும். அத்தை, எதையும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம். அப்படின்னா பழையபடி நம்ம வேலையில் இறங்க வேண்டியதா. இங்கே பாரு, ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மட்டும் இந்த கம்பெனி போட்டு ஜெயிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை காரணம் காட்டியே அடுத்தடுத்த தில்லாலங்கடி வேலைகளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஆமாத்த, நம்ம அப்படி தானே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். இப்போ அடுத்து அதே மாதிரி தான் வந்திருக்கேன். அத்தை, 35 லட்சத்தில் சின்ன கம்பெனி ஆரம்பிக்கலாம். அதே 3 கோடி 4 கோடியில் நம்ம ஆரம்பித்தோன்னா நாம் கோடி கோடியாக பணத்தை சம்பாத்தி மட்டும் இல்லை, நாம் இழந்த அத்தனை ஸ்கூலு கம்பெனி எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும். கோடி கோடியா? சரி, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் பிளானை போட்டு கொடுக்கேன். அந்த மதனை ஜெயிச்சே ஆகணும். ஆத்திரமும் கோமும் வருது. இங்க பாருங்க, ஆத்திரத்தையும் கோவத்தையும் என்னைக்கும் அவங்கிட்ட காட்டாதீங்க. எதிரிக்கு முன்னாடி நாம என்னைக்குமே கோவத்தை காட்டவே கூடாது. எதிரி முன்னாடி நம்ம கோவத்தை காட்டிட்டோம், தோத்து போயிட்டோம். அவன் என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிட்டு வாங்க. நாம திருப்பி அடிக்கிற காலம் வர வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். மனசுல வைராக்கியத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. அந்த வைராக்கியம் கூட அவனுக்கு தெரியக்கூடாது. அவன் என்ன பண்ணாலும் வழக்கம் போல முகத்தை அப்படியே வச்சுக்கிட்டே உங்க வேலையை மட்டும் பாருங்க. திருப்பி அடிப்போங்க எண்ணத்தோட. தோல்வி யாருக்கு நிரந்தரம் கிடையாது, வெற்றி யாருக்கு நிரந்தரம் கிடையாது. வெற்றி தோல்வி மனுஷனுக்கு மாறி மாறி வரக்கூடிய ஒண்ணு. நமக்கு வர நேரம் அதை கரெக்டா தக்க வைக்க பார்க்கணும். நாம இந்த வாட்டி ஏமாத்த போறது ஆண்கள் இல்ல, பெண்களை. அத்தை, இங்க பார், ஏமாறுறவா இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இந்த மண்ணில் இருக்கத்தான் செய்வான். புரியல? இப்ப பெரும்பாலும் ஏமாறுறது பெண்கள் தான், வேற ஒண்ணு இல்ல. சின்ன ஒரே ஒரு வார்த்தை, உன்னை பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, இந்த ஒரு வார்த்தை போதும். அப்படின்னா சரி, நான் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து தரேன். டாப் 10ல இருக்கிற பிசினஸ் உமனை நம்ம டார்கெட் பண்றோம். கண்டிப்பா லேடிஸ் அப்படிங்கும் போது எதையாவது ஒரு ப்ராடக்ட்டை தான் அவங்க விநியோகம் பண்றது, அந்த மாதிரி பிசினஸ் தான் இருக்கும். நம்ம அதை தான் இப்போ ஃபர்ஸ்ட் குறி வைக்க போறோம். என்னத்தான் நம்பர் 1 பிசினஸ் உமனா இருந்தாலும் சில நேரம் இடர்கள் வரும். அந்த இடர்கள் தான் நமக்கு சரியான பாதை. முடியுமா? முடியும்னு சொல்லி பிளானை போட்டுட்டோம்ல, முடியும்.
இந்த வாட்டியா ஆண்களை நம்ம விட்டுட்டோம்? விடல, விட்டு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இங்க பாரு, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் உலகத்துல இருக்கத்தான் செய்வான். இங்க ஏமாறுறவன் கம்மி தான், ஆனா ஏமாத்துறவன் தான் நிறைய பேர் இருக்கான். அப்போ அதுக்கும் நமக்கு போட்டி இருக்காத்த? ஆமா, நாம ஒருத்தனை ஏமாத்த நினைச்சு போனோம்னா நிச்சயமா அவன் நம்மளை ஏமாத்துவான். அந்த இடத்துல நாம ஏமாறுறவனா மாறுவான். நாம ஏமாறுற அதே சமயம் அவனை ஏமாத்தி இருக்கவும் நம்ம செஞ்சிருக்கணும். புரியலையே, இடிக்குத. இங்க பார், ஒரு இடத்துல போய் நம்ம ஏமாறுற மாதிரி நடிக்கணும். உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு 10 லிஸ்ட் தருவேன், அவங்க கிட்ட போய் நம்ம ஏமாறுற மாதிரி நடிக்கணும். அவன் நம்ம நல்ல ஏமாறுறோமே நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப நம்மளை ஏமாத்தணும்னு நினைப்பான். அதுதான் அவனுக்கு நாம வைக்கிற செக்கு. எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் நம்மளை ஏமாந்துகிட்டு இருக்கோன்னு நினைக்க அவன் ஏமாந்துகிட்டு இருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. கரெக்டாத்த? அதுதான் கரெக்ட். அவன் நம்மள ஏமாத்திட்டு இருக்கான்னு அவன் நம்பணும். ஆனா ஏமாறுறது அவன் தான். இப்போ அந்த வேலையை தான் நம்ம கையில எடுக்க போறோம். அப்படின்னா இந்த வாட்டி நல்ல சேத்தை நம்ம விட்டுட்டோமா? அவனை இந்த திருப்பி நம்ம கை வச்சா மாட்டிக்கிடும். இன்னொரு பெரிய புள்ளி இருக்கு, அங்கதான் கை வைக்க போறோம். அம்மா வாயா வா. என்ன? இதுல 1 லட்ச ரூபா இருக்கு, இந்தாங்க. பணம் இல்லைன்னு சொன்ன? இல்லம்மா, எனக்கு இவ்வளவுதான் மிச்சம் வந்தது, இந்தாங்க. அண்ணன் ஜெயராஜ் கணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் மொய் எழுதிட்ட. சரி பரவாயில்ல, கொண்டா. 1 லட்ச ரூபா கிசர் மொய்ன்னு எழுதி வச்சிடறேன். அம்மா, மொய் பணம் தானடா கொடுக்க? இல்லம்மா, கல்யாண செலவுக்கு தான் கொடுக்க. அப்படியா? சரி சரி சரி, அப்ப மொய் நீ தனியா எழுதிக்க, கொண்டாடா. மண்டபத்துல அந்த வாழைத்தாரு அது இதுன்னு கெட்டினவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. என்னடா பண்ணனு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னும் மேலத்துக்கு வேற கொடுக்கல, அதுக்கு வேற கொடுக்கணும். 3 லட்ச ரூபாய் இன்னும் தேவைப்படுது. சரி பாத்துக்கலாம், 1 லட்ச ரூபாயா தந்திய கொண்டு. சரிடா, ரொம்ப நன்றிடா. அம்மா. சொல்லுடா. டேய், நான் உன்னோட கேட்க நினைச்சேன் பாத்துக்க. என்னம்மா? உன்கிட்ட நான் ஒரு லிஸ்ட் கேட்டேனே. அதானம்மா, பணக்காரங்க லிஸ்ட் தானே. டாப் 10ல தமிழ்நாட்டில் சேர்ந்தது கோயம்புத்தூர், அப்புறம் சேலத்துல ஒருத்தவங்க, சென்னையில 5 பேரு, அப்புறம் எனக்கு மறந்து போச்சு. அந்த லிஸ்ட் நான் தாரேம்மா. சரிடா, எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் தானே. சரிங்கம்மா. சரிடா, ரொம்ப தேங்க்ஸ்டா. அம்மா என்ன இப்படி பேசுறாங்க? சரிங்கம்மா. அப்படின்னா அத்தை ஆல்ரெடி கணக்கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் உங்க கூட இருக்கேன், எனக்கு தெரியாதா? நீங்க சொல்லதுக்கு முன்னாடியே நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பொண்ணு தோத்து போயிட்டாங்கிற சரித்திரமே இருக்க கூடாது. ஜெயராஜ் கல்யாணம் முடியட்டும், வேலையை ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா. கச்சு 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 கச்சு. சேர்வத்துறை. உண்மையாவே பேர் ரொம்ப அழகா இருக்கு. நல்ல பேரு, சேர்மத்துறை. சரி, இந்த உன் பேக்க வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ, நாளைக்கு நான் வரேன். இந்தாங்க பணம். எதுக்கு? இல்ல, நான் 1/2 பவுனுக்கு பணம் வச்சிருந்தேன். நீங்க 1 பவுன் எடுத்துருக்கீங்கல்ல, 1/2 பவுனுக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பேசுறதுல வச்சுக்கோங்க. இல்ல இருக்கட்டும், இதாங்க புடிங்க. அப்ப நான் வாங்கி கொடுத்ததுல அத்தை இல்லாம போயிடும், வச்சுக்கோங்க. இந்த சேர்மத்துறைக்கு பெயர் வைக்க எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு என் பரிசு. சேர்மத்துறை. ஐயோ, அழ ஆரம்பிச்சிட்டானே. சாரிம்மா. எங்க அம்மா எப்படி இருந்தாங்க? டெலிவரிலாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வந்தது. நாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனோம். ஆனா அவளுக்கு அதிக ஃபிக்ஸ் வந்து அங்கேயே இறந்துட்டா. அப்படியா? நினைச்சு கூட பார்க்கல. வீட்டுல வளர்க்கறதுக்கு யார் இருக்கா? எங்க அம்மாவும் என் தங்கச்சி மாறும். அப்படியா? எங்க வீட்டுல நான், எனக்கு 2 தங்கச்சி. ஜாதகத்துல தங்கச்சி மாருக்கு முன்னாடி அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா, தங்கச்சிகளுக்கு ஈஸியா கல்யாணம் முடிஞ்சிருந்து சோசியம் சொன்னதா அம்மா நம்பி அவசரமா எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு துளி கூட விருப்பமே கிடையாது. நான் படிச்சு முடிச்சுட்டு நேரா போலீஸ் ட்ரைனிங் தான் போனேன். பெரிய படிப்பெல்லாம் இல்லை, சும்மா BA டிகிரி தான் முடிச்சேன். வசதி இல்லை. சரி, போலீஸ் வேலைக்கு போனா எப்படியோ கவர்மெண்ட் வேலை, ஓரளவுக்கு சம்பளம் கிடைக்கும்னு நினைச்சுதான் அந்த வேலையை சூஸ் பண்ணி போனேன். ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு அவசரமா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படியும் கவர்மெண்ட் மாப்பிள்ளை பொண்ணும் ஈஸியாக கிடச்சிட்டு தங்கச்சிகளை வச்சுட்டு எனக்கு அவசரமா கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சு 1 வாரத்துலேயே நான் ட்ரைனிங்க்கு வெளியில் போயிட்டேன். அப்போதான் நான் அவளை கடைசியாக பார்த்தேன். கல்யாண வாழ்க்கையில் எந்த குறையும் சொல்ல முடியாது, சந்தோஷமா தான் இருந்தேன். நேராக அவள் டெலிவரிக்கு தான் வந்தேன். 5 நாளாக கூட குடும்பம் நடத்திட்டு அவ
டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்தேன். டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் மனைவி கூட கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள அவ போய் சேர்ந்துட்டான். கல்யாண வாழ்க்கையே கேள்விக்குறி ஆகி போச்சுது. கையில குழந்தை, வாழ்க்கையே கேள்விக்குறி. இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இங்க பக்கத்துல தான் கான்ஸ்டபிளா எனக்கு போஸ்டிங் கிடைச்சது. பெருசா வசதி இல்லை, ஆனா இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. எப்படியோ போய்கிட்டு இருக்கு. அதான் இவனுக்கு பெயர் சுற்றுலா வச்சிருக்கோம். அம்மா வேற இல்லை. அம்மா இல்லாத பிள்ளைக்கு நம்ம எல்லாத்தையும் செய்யணுமே தான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தேன். என் தங்கச்சிமார்களுக்கு ரொம்ப ஆசை எப்படியாவது இவனுக்கு பெயர் சுற்றுலா வைக்கணும்னு. அதான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சிருந்தோம். ஏன்னா தாய் இல்லாத பிள்ளைல வளர்ந்தோன்னா அவனுக்கும் கேட்பான், எனக்கு ஏதாவது பண்ணீங்களான்னு. அம்மா இல்லாதனால தான் அப்படியே விட்டுட்டீங்களான்னு அவனுக்கு நாளைக்கு வருத்தம் வந்துடக்கூடாது. என் அம்மா இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு இதெல்லாம் பண்ணிருப்பாங்களேன்னு அவன் நினைச்சிடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் கடன் போட்டுட்டாலும் பரவாயில்லன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவனை இப்ப யார் பாத்துக்கிறதா? என் தங்கச்சி மாதிரி தான். அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா விதி என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். இவன் யாரை பார்த்தாலும் அம்மானு கூப்பிடுவானா? என்னமோ தெரியல, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மானு கூப்பிட்டுருக்கான். இது வரைக்கும் அவன் அம்மானு யாரையும் கூப்பிட்டதே இல்லை. ஒருவேளை இவங்க அம்மா என் ஜடையில இருப்பாங்களோ? இல்ல, அவ வேற மாதிரி தான் இருப்பா. அப்ப எப்படி என்ன பார்த்து அம்மானு கூப்பிட்டா? அது எனக்கும் தெரியல. சரி, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு எங்க மாமாக்கு கல்யாணம், அவனுக்கு கிஃப்ட் எடுக்க தான் வந்தேன். சரி, நான் வரேன். நீங்க இங்க வேலை பார்க்கீங்களா? சிங்கப்பூர்ல வேலை பார்க்க, ஐடில. இப்பதான் கொஞ்ச நாள் ஆகுது அங்க போய். அப்படியா? சரிங்க. நீங்க ஃபேமிலியா இருக்கீங்களா இப்படி? இல்ல இல்ல, நான் மட்டும்தான் போனேன். அம்மா அப்பா எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க, எப்படி தனியா சிங்கப்பூருக்கு? சின்ன பொண்ணா? இல்ல, பெரிய பொண்ணுதான். சரிங்க, நானும் கிளம்புறேன். எனக்கு ஈவினிங் டியூட்டி வேற இருக்குது, நான் கிளம்புறேன். சரி, நானும் கிளம்புறேன். இந்தாங்க. இங்க வா, இங்க வா. அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட வா. இங்க வா, அப்பா கிட்ட வா. உங்க வீடு எங்க இருக்கு? இங்க இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். நான் கூட வரேன். எப்படியோ சின்ன குழந்தை தானே, தூங்கிடுவான். நான் அப்படியே உங்க வீட்டுல கொடுத்துட்டு போறேனே. உங்களுக்கு சிரமம் இல்லையா? இவன் இப்படி அழுத பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போனாதான் எனக்கு சங்கடமா இருக்கும். நீங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கீங்க. அப்படிதான் சொல்லிடாதீங்க. பெரிய பாவி, பெத்தவங்களை தவிக்க விட்ட பாவி, பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ண பாவி, பெத்த தகப்பன அடிச்சிருவேன்னு சொன்ன பாவி, பைத்தியக்கார அம்மாவை அசிங்கமா பேசின பாவி, ஒரு நல்ல அம்மாவை லூசு லூசுன்னு சொன்ன பாவி. ஏங்க உண்மைதான் சொன்னேன், நீங்க ரொம்ப நல்லவங்க. இல்ல, சரி, நான் உங்க வீடு வரைக்கும் வரட்டுமா? இருங்க, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். இல்ல, பேசிக்கிட்டே போலாம், அப்பதான் அவன் தூங்குவான். இல்ல, நீங்க பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. 3 கிலோமீட்டர் எப்படி நடப்பீங்க? ஐயா, அப்பெல்லாம் இல்லைங்க, நாங்க நடந்து போலாம். சரிங்க. சரி, நான் கிளம்புறேன். அவன் தூங்கிட்டான், போயிட்டு வரேன். நாளைக்கு முடிஞ்சா கண்டிப்பா வாங்க. கொஞ்ச நேரமாவே கண்டிப்பா வந்துட்டு தான் போவேன். சரி, அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே நான் கிளம்புறேன், போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போறீங்களா? ஒருவேளை அவன் முடிச்சுட்டானா மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, கண்டிப்பா வாங்க. இவன் என்ன இன்னைக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? தூங்கினா இப்போதைக்கு எந்திக்க மாட்டானே. ஐயோ, ஐயோ, இதுக்கெல்லாம் முடிச்சிட்டான். இவன் லேசா எந்திக்கவே மாட்டான். எப்படி எந்திரிச்சானே தெரியல. சரி, நான் கிளம்புறேன். ஐயோ, போகும்போது கூப்பிடுறானே. அம்மா, நாளைக்கு வரேன். போயிட்டு வரேன். நீங்க சீக்கிரம் போயிருங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.
இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால இவன் இப்படி பண்ணதே கிடையாது. மனசே கஷ்டமா இருக்கு. என் புள்ள அம்மா அம்மான்னு சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. வேண்டாம், நீ போயிரு, நீ போயிரு. போ அன்னைக்கிளி. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு அழுவா, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அவன் சத்தியமா அம்மாங்கிற வார்த்தை சொன்னதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அம்மான்னு இருக்கா. ஆனா அது எப்படின்னு எனக்கே தெரியல. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். என்ன? நான் இன்னைக்கு ஒரு நாளும் இவரை என் கூட கூட்டிட்டு போட்டுமா? நாளைக்கு காலையிலே வந்துடுறேன். ஆ, என்ன சொல்றீங்க? என்ன நம்புங்க, அப்பெல்லாம் குழந்தை கொண்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயோ, என்ன இப்படி பேசுறீங்க? அப்பெல்லாம் இல்ல. உங்களை பார்த்தா கல்யாணம் முடியாத கன்னி பொண்ணு மாதிரி இருக்கு. நீங்க குழந்தை கொண்டு போனா எதுக்கான பாடாயிரும். அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க குழந்தை தாரீங்களா? நான் கொண்டு போயிட்டு நாளைக்கு காலையிலே கொண்டு வந்துடுறேன். என் அட்ரஸ் அன்னக்கிளின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அன்னக்கிளியா? நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க தான் என் பாட்டு. அந்த அந்த பெரியபுரம் அந்த ஊருக்கு வந்து அன்னக்கிளி வீடுன்னு கேட்டாலே எங்க வீட்டுல கொண்டு விட்டுருவாங்க. அவங்க பேத்தி தான் நான். அவங்க வாரிசு பெத்த பொண்ணு. அவங்க உண்மையான வாரிசு பெத்த பொண்ணு. ப்ளீஸ் தரீங்களா? என் பேரு கூட அன்னக்கிளி தான். உங்க வீட்ல இருந்து யாராவது ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறாங்களா? பொண்ணு தர மாமா, விக்கி மாமா. ஆபீசர், கமிஷனரா இருக்காங்க. இன்னொருத்தங்க அதுக்கும் மேல போஸ்டிங் பொண்ணு தர சாரே. ஆமா. அப்படின்னா கரெக்டர் கிஷோர் சித்தப்பா. ஓ, அப்படியா? ஏங்க, நீங்க அவ்வளவு பெரிய குடும்பம். என் பிள்ளைய கொண்டுட்டு போனா உங்களுக்கு பிரச்சனையே இல்லாதா? அப்படிப்பட்ட குடும்பம் அது கிடையாது. ரொம்ப நல்லவங்க. ப்ளீஸ் சார், என்னை பத்தி எல்லா வார்த்தையும் சொல்லிட்டேனே. உங்க குழந்தை தாங்க, என்ன கொண்டு போயிட்டு நாளைக்கு காலையிலே கொண்டுட்டு வரேன். இந்தாங்க. கொண்டாங்க. டேய் சர்மா, இங்க வா. நான் இவனை வச்சுக்கிறேன். நாளைக்கு காலையிலே நான் கொண்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வரேன். சரிங்க. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. சரி, ஊட்டிக்கு வேற போகணும். கிளம்புவா. எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை உண்மையா காதலிச்சு இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவரை குழந்தைக்கு அம்மாவா இருக்கலாம் நினைச்சேன். செஞ்ச பாவம் விடாதுன்னு சொல்லுவாங்க. செஞ்ச பாவம் திருப்பி அடிக்காம விடாதுன்னு சொல்லுவாங்க. சரியா இருக்கு. இந்த அன்னைக்கிளி வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கு நானும் உதவியா இருந்தேன். இவ வாழ்க்கை சின்ன பின்னமா மாறி அவனுக்கு நாடு நாடா ஊர் ஊரா சுத்ததுக்கு நானும் ஒரு காரணம். அவளை நெருக்கடியா நிப்பாட்டின. அவ வாழ்க்கை கேள்விக்குறியாக்குன. அவ பெத்தவங்களை காயப்படுத்தின. பாவம் சின்ன பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையை நாசம் பண்ண வச்ச. இல்ல, அவருக்கு என்ன பிடிக்கும் நினைச்சுதான் நான் வந்தேன். ஆனா இது நான் இருக்க வேண்டிய இடம் இல்ல. பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டு அனாதையா வாழ்ந்துட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு தான் அந்த இடம் சரியா இருக்கும். நான் போறதா நல்லது. அவருக்கு பிடிச்சிருக்குன்னு என் காதல சொல்லதுக்கு வந்தேன். அவர் என்ன விரும்புறான்னு எனக்கு தெரியும். காதல சொல்லலான்னு வந்தேன். ஆனா எனக்கு முன்னாடி என் பாவம் வந்து நிக்குது. நான் செஞ்ச பாவம் எனக்கு முன்னாடி வந்து உனக்கு வாழ்க்கை கேக்குதா? உன்னால எத்தனை பிள்ளைங்க வாழ்க்கை போச்சுது, உனக்கு இப்ப வாழ்க்கை கேக்குதான்னு சிரிச்சுக்கிட்டு வந்து நிக்குது. ஓய் வாளே. இல்ல, நான் வேற வழியா போறதுக்கு இந்த வழியா வந்துட்டேன். அதெல்லாம் சரியான வழியா தான் வந்திருக்க வாளே. ஓய் வாளே, இன்னைக்கு இங்க சட்டை பண்ண போகலாம்? இல்ல இல்ல, ஸ்டேஷன் பக்கமே ஆளைய காணோம். ஓ, அத இங்க தெரிய வந்துட்ட. சச்சா, இல்ல அதான் சொன்னேன், வேற வழி மாறி வந்துட்டேன். வேற வழி மாறி வந்தாலும் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. என்ன? இல்ல, நான் வந்த வழி தவறுதான்.
திருத்திக்கலாமே. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் எல்லாத்தையும் திருத்திக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திருத்த முடியாது. அடா அடா அடா, ஓ வயல தத்துவங்கள்லாம் வருதா? ஓய், முந்தானத்து ஸ்டேஷன்ல இருந்து என்ன வேலை பார்த்தல நீ? 2 நாளா ஸ்டேஷன் பக்கமே ஆள் சுத்தி சுத்தி ஒன்ன வந்துச்சு. இல்ல, அதான் நான் ஷாப் வைக்க போறேனே, அதுக்கு பெர்மிஷன் வாங்க தான் வந்தேன். என்ன வச்சுட்டு அப்படி? இல்ல, அதுக்கான வேலைகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, இன்னைக்கு வா, நான் சாப்பிட்ட கழுத்து வாங்கி தரேன். அப்படியே கழுத்துட்டு ஒரு கழுத்து வாங்கணும், வாங்கிடு. சரி, அப்புறம் நான் கிளம்புறேன். ஸ்டேஷன்ல வந்தா ஊழுங்குற மாதிரி பாக்குற, இங்க யாருமே இல்ல, ஓடுதா? இல்ல, சும்மா தான் அப்படி பார்த்தேன், தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. நான் கிளம்புறேன். சரி, வீட்டுக்குள்ள வா, ஏதாவது தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு போ. இல்ல, நான் வரேன். வீட்டுல அம்மா இல்ல, தங்கச்சி 2 வெளியில போயிருக்காங்க. இல்ல, சரி உள்ள வாயா. அன்னைக்கு இருக்கட்டும், நான் வர்றது தப்பு. நான் வரேன். ஓய் வாலி, மத்த நேரம் எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு வாலி எப்படி பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. என்ன ஸ்டேஷன்ல வச்சு விழுங்குற மாதிரி பாப்பா இப்ப இப்படி ஓடுறா? நல்ல பொண்ணு. என்னமோ தெரியல, இவ பண்ண குறும்புத்தனமும் சட்டையும் பிடிச்சிட்டு. அன்னைக்கு நீ போனா இந்த வழியா தான் வருவேன்னு தெரியும், அதான் காத்துக்கிட்டு இருந்தேன். காத்திருக்கிறது வீணு. தெரியும், இனி நான் காத்திருக்கிறது வேணும்னு தெரியும். இல்ல, அங்கிட்ட பேசணும்னு தோணுச்சேதான். யார் குழந்தை? பையன் நல்லா கியூட்டா அழகா இருக்கான். யார் குழந்தை? நம்ம வீட்டுல யார் குழந்தை இது? விக்கி பொண்ணு திரும்பமா குழந்தையா? இல்ல தமிழ் அக்கா? இல்ல, நீ கொண்டுட்டு வரியாதான் கேட்டேன். யார் குழந்தை? அழகா கியூட்டா இருக்கான். அதான் சொன்னேனே, காத்திருப்பது வீணுனே. அவன் என் பையன், அவனுக்கு தூங்குற நேரம். நான் கிளம்புறேன். அப்படின்னா அன்னைக்கு குழந்தை இருக்குதா? என் சொத்து எனக்கு சொந்தமானவா? மிஸ் பண்ணிட்டேனே, இழந்துட்டேனே போச்சு. அன்னைக்கு என்ன மன்னிச்சிரு. ஐயோ, உன்னை மிஸ் பண்ணிட்டேனே. எனக்கு சொந்தமானவா, எனக்கு சொந்தமானவன்னு போச்சு. அசோக், நீ தெரிஞ்சே உன் வாழ்க்கையை இழந்துட்ட. இப்போ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சாச்சு. இனி அதுல சந்தோஷமா வாழறதுக்கு வழிய பாரு. பாவம், இனியாவது அவ வாழட்டுமே. உனக்கும் அவளுக்கும் எதுவும் இல்லைன்னு ஆகி போச்சுதே. இல்லை, நினைச்சாலும் நீ சேர்ந்து வாழ முடியாது. ஏன்னா நீ இன்னொரு வீட்டுக்கு போயிட்ட. இன்னொருத்திக்கு புருஷங்கிற நினைப்புல நீ போயிட்ட. இப்பவும் நீ எதுக்கு அன்னைக்கிடையே தொந்தரவு பண்ற? உன்னால அவ அனுபவிச்ச வேதனைகள் போதாதா? உன்னால அவ இழந்தது எல்லாமே, மானம் வரைக்கும் இழந்துட்டா. இனி அவ இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏதோ அவளுக்கு இப்பன்னு ஒரு வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்கு. ஆமா, அது அவ குழந்தைதான். அவளுக்குன்னு ஒருத்தர், அவளுக்குன்னு ஒரு குழந்தை. பாவம், வாழ்ந்துட்டு போட்டுமே. நீ அவளை உண்மையாவே நேசிச்சிருந்தனா, இப்போ நீ அவளை நேசிக்கிறது உண்மைன்னா அவளை விட்டு விலகி போயிட. எதுக்கு வீணா அவளை பார்க்க வர? உனக்கும் அவளுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இருக்க வேண்டாமே. நீ இப்படி போராடமும் வரமும் அவளை பார்த்தனா அவ புருஷன் அவளை சந்தேகம் தானே படுவாரு. எதுக்கு அவங்க வாழ்க்கையில மறுபடியும் நீ வந்து அவ வாழ்க்கை மறுபடியும் நாசம் பண்ற? உன்னால எல்லாத்தையும் இழந்துட்டா. மறுபடியும் அவள் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ அவளுக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் அவகிட்ட இருந்து பிடிங்கிறாத அசோக்கு. நீ கிளம்பு. அதான் உனக்குன்னு ஒருத்தி வந்திருக்கால, அவ கூட சந்தோஷமா வாழறதுக்கு முயற்சி பண்ணி பாரு. இன்னொன்னு கையில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நான் பெரிய விஷயத்தையே இழந்துட்டேன், பெரிய வைரத்தையே இழந்துட்டேன். தப்பு பண்ற எல்லாருமே அப்படிதான் அசோக். கையில இருக்கும் போது அருமை தெரியாது, இழந்ததுக்கு அப்புறம் தான் அது விலை மதிக்க முடியாதுன்னே தெரியும். அது இன்னொருத்தங்க கையில இருக்கும் போது தான் தெரியும்.
பொண்ணு பொருளை கூட இழந்துடலாம், ஆனா இந்த மனசு மட்டும் யாருக்காகவும் இழக்க கூடாது. இன்னொருத்தங்க கைக்கு போச்சுன்னா அப்புறம் நமக்கு வரவே வராது. எந்த விஷயத்துலனாலும் தப்பு பண்ணலாம், இந்த மனசு விஷயத்துல மட்டும் தப்பு பண்ணிடவே கூடாது. அது இன்னொரு மனசுக்கு இடம் பெயர்ந்துச்சுன்னா அப்புறம் அது நமக்கு சொந்தமே கிடையாது. அன்னைக்கிளே மிஸ் பண்ணிட்டேனே. நான் படுத்தின கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு என்கிட்டே இருந்தால அப்ப மாதிரி நான் தெரிஞ்சிருக்க கூடாதா? அவன் அருமை எனக்கு புரிஞ்சிருக்க கூடாதா? அடிச்சு உதச்சு அப்பம் கூட என்னை விட்டு போகாம இருந்தால அப்ப மாதிரி எனக்கு தெரிஞ்சிருக்க கூடாதா அவன் அருமை? என் புள்ளைய வயிற்று சமக்கு போது எட்டி உதச்சு தள்ளுன அப்பம் கூட அவன் என்னை விட்டு போகல. அப்ப மாதிரி என் கண்ணு திறந்திருக்க கூடாதா? உலகத்துல நான் வெய்ய ஸ்லாக்கியத்தை இழந்துட்டேன். இனி நான் வாழதுல அர்த்தமே இல்லையே. நான் இனி வாழறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. உனக்கு மட்டும் இல்ல, தப்பு பண்ற எல்லாருக்குமே அதுதான் கதி. எனக்கு அதுக்கு அங்க இனி ஒண்ணுமே இருக்காது. வாழறதுக்கு எந்த முகாந்திரமும் இருக்காது. யாருக்காக வாழ்றங்கிற பிடிமானமும் இருக்காது. தப்பு பண்ணுன இதுதான் உலகத்திலே அனுபவிக்க முடியாத மிக கொடூரமான தண்டனை. இல்ல, நான் இதுக்கப்புறம் வாழல. நான் எவ்வளவு ஒருத்தைக்கு இனி காலத்துக்கு அடிமையா வாழ விரும்பல. ஏண்டா பாவத்தின் சம்பளம் மரணம். இனி நான் செத்தா மட்டும்தான் ஆத்மாவுக்கு விடுதலை. இன்னொருத்தி கூட நான் காலத்துக்கு அடிமை வாழ்க்கை வாழதை விட, அவளுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு நான் சாகதை விட நான் சாகுறது மேலே. இல்ல, நான் இதுக்கு மேல உயிரோட இருக்க விரும்பல. உயிரை நான் மாச்சிக்க போறேன். இல்ல, நான் இதுக்கு மேல உயிர் வாழ விரும்பல. இந்த உயிர் யாருக்காக வாழணும்? எதுக்காக வாழணும்? எனக்கு இந்த உயிர் வேண்டாம். எனக்கு இந்த உயிர் வேண்டாம். எப்போ அவளை உயிரோட சாகிடுச்சுன்னா அப்பவே நான் செத்த போனோம். இந்த செத்த போனோம் தான் இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கேன். இல்ல, நான் இனி வாழல. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். நான் சாக போறேன். என் உயிரை மாச்சுக்கிட்டா அப்பதான் என் ஆத்மாக்கு விடுதலை. என் உயிரை மாச்சுக்கிட்டா மட்டும்தான் என் ஆத்மாக்கு விடுதலை. நான் செத்தா மட்டும்தான் என் ஆத்மாக்கு விடுதலை. இல்லைன்னா நான் பைத்தியம் முடிச்சிடும். இல்ல, நான் வாழ்ந்துவிட மாட்டேன். நான் வாழ்ந்துவிட மாட்டேன். நான் சாக போறேன். நான் சாக போறேன். கேவலம் இந்த அழிஞ்சு போற காருக்கும் பங்களாவுக்கும் ஆசைப்பட்டு விலை மதிக்க முடியாத நல்ல ஆத்மா, என் உசுரு, என் காதலி, என் மனைவி, விலை மதிக்க முடியாத அவ இதயத்தையே நான் இழந்துட்டேன். கேவலம் இந்த காருக்கும் பங்களாவுக்கும் ஆசைப்பட்டுட்டேன்னு வேண்டாம். என் உயிரை நான் மாச்சிக்க போறேன். ஏன் தாய் அழுத? ஏ தாய், எதுக்கு அழுத? நாங்களா இருக்கோம்ல உனக்கு. இங்க பாரு, உன் கண்ணுல கண்ணீரே வரக்கூடாது. இங்க பாரு, நம்ம அண்ணனுக்காக எதுவும் செய்ய முடியாது நினைச்சு கவலைப்படாத. உசுரை கொடுத்தாது செஞ்சுட்டு தான் போவோம். அப்ப இல்ல அம்மா இல்லன்னு நீ ஒரு நாளும் கண்ணீர் வடிச்சிடாத. இங்க பாரு, உனக்கு எல்லாமே நாங்க இருப்போம். நாம இந்த மண்ணில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம பந்தம் இருந்துகிட்டே இருக்கும். நீ என்னைக்கு எங்களுக்கு மூத்த புள்ளதான். எங்க மூத்த புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாங்க எப்படி பார்ப்போமோ அப்படியே கடைசி வரைக்கும், எங்க உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும், உசுறு இருக்க வரைக்கும் உனக்காகவும் இந்த அண்ணன் மாதிரி ஓடுவானுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க கூட இருந்தா போதும். எனக்கு நீங்க எதுவுமே செய்ய வேண்டானே. நீ கடனாளியா நிக்கிறது எனக்கு பிடிக்காதுண்ணே. நீ நல்லா இருக்கணும்னு அதை பார்த்து என் மனசு சந்தோஷப்படும்னு. அண்ணன் விட்டு அப்பா விடா நினைச்சு வார ஒருவா கஞ்சி கொடுத்தா போதுன்னு. கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதண்ணே. என்னை கணக்கான ஆக்கிறதுக்கு நான் வரக்கூடாதுண்ணே. என் அப்பனை பார்க்கறதுக்கு வர, கடனாளியா பார்க்கறதுக்கு வரலன்னு. பாரு, கடன் இல்லாம எந்த மனுஷன் இருக்கான்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உனக்காக செய்யாம நாங்க யாரும் செய்ய போறோம். அதான் உங்க அண்ணன் சொல்லிட்டாங்களே. இங்க பாரு, நீ மூத்த புள்ள, உனக்கு செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சுதானே ஆகணும். உங்க அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம பந்தம் இந்த பூமியில நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் அடுத்து நம்ம பிள்ளைகளுக்கும் தொடரணும். அண்ணன் பொண்டாட்டி அம்மாவா கிடைச்சிட்டா என்ன மாதிரி பொண்ணுக்கு அதை விட பெரிய அதிர்ஷ்டம் எதுவுமே இல்ல. நீ பாரு ரோகிணி, அதான் அம்மான்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன அண்ணிங்க? நானே அம்மா தான் கூப்பிடுறேன், நீ அம்மான்னு கூப்பிடு. அதான் சொல்லிட்டல்ல. பாரு தங்கம், புள்ளைகள் இருக்கு, நம்ம எப்படி கரையத்த போறோம், புள்ளைகள் எப்படி படிக்க வைக்க போறோம்னு கவலைப்படக்கூடாது. என் அண்ணன் இருக்கான் பாத்துக்கணுங்கிற தைரியம் உனக்கு இருக்கணும். எங்களை முழுசா நம்பு தாயி, வேற எதுவும் வேண்டாம். அண்ணா, உன்னை நம்பாம இருப்பேன் நானே. வேற எனக்கு எதுவும் வேண்டாம் தாயி. என் அண்ணன் என்ன பாத்துக்குவாங்கிற
அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சிரு. பாரு, உன் பையனுல படிக்க வச்சு ஆளாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. பாரு தங்கமான மாப்பிள்ள, நீ சந்தோஷமா மட்டும் இரு. உன் முகத்துல எப்பவும் சிரிப்பு தான் இருக்கணும். வேற எதையும் நாங்க பாத்திரக்கூடாது. இங்க பாரு, இது வேற ஆரம்பம் தான். உன் தாய் விட்டு சீரா, இதை வாங்கிக்க. இன்னும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாங்க உனக்கு செய்வோம். வாங்கிக்க தாயே. நீங்க கடன் வாங்கி வாங்கல, அதெல்லாம் ஒண்ணு கடன் வாங்கல. அப்படியே வாங்கல என்ன, இத்தனை பேர் ஒண்ணா இருக்கோம், அதெல்லாம் அடைச்சிருவோம். நீ வாங்கிக்க. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடக்கூடாது, அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா உன்னை அடுத்த வீட்டுல வாழறதுக்கு அனுப்பியிருக்கோம். தாயே, அடுத்த வீட்டுக்கு வாழ போயிருக்க, நீ எங்க தனியா வந்துட்டு இருக்க. நீ கண்ணீர் வடிச்சா எங்களுக்கு வலிக்கும் தாயே. இல்லண்ணே, நான் அழவே மாட்டேன்னு, நான் அழவே மாட்டேன்னு. உன் இதயம் வலிக்கணும், நான் அழ மாட்டேன்னு. நான் நிஜமாவே சந்தோஷமா தானே இருக்கேன். இங்க பாரு, இவர் இருக்க வரைக்கும் நான் எதுக்கு அழ போறேன் சொல்லு. உண்மைதான், மாப்பிள்ள அவரை நல்லா பாத்துக்குவாரு. அவரை நம்பு. சரிங்க அண்ணா. இந்தா, உங்க அண்ணன் உனக்கு சேலை எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த வாங்கிக்க. எங்க அப்பா கையால வாங்கிக்கிடுது இல்லை. சரி, இந்த வாங்கிக்க. ஏய் தங்க புள்ள, அத்தைக்கு உங்க கையால அந்த சேலையை கொடு. அத்தைக்கு கொடு, அத்தைக்கு கொடு. அத்தை, இந்தாங்க சரி கொடு. அத்தை, உங்க பொண்ணுக்கு தாங்க. அப்பா, உங்க பொண்ணுக்கு கொடுங்க. கொடு, அத்தைக்கு கொடுமா. எப்போ உங்க பிள்ளைக்கு கொடுங்க. அவர் என்ன கையில வச்சுக்கிட்டு இருக்காரு? என்ன யோசிச்சுட்டு இருக்கிய? கொடுங்க. எப்போ கொடுங்க. இந்த வாங்கிக்கன்னு சொன்னா, இந்த வாங்கிக்க. கொண்டாங்கப்பா. எங்க அப்பா இருக்கு அழக பத்தி. எங்க அப்பா அப்படியாமா? என் மாமாவா நீ? சரி, நீங்க உங்க பிள்ளைக்கு கொடுங்க. அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா. அண்ணே இந்தானு சொன்னானே. இந்தாவா? இன்னும் ஒரு மாசம் போகட்டும், அதான் அழகா பேசுவான். இந்த அழகா சொன்னா. இந்தான்னு சொன்னல. ஆமா சொன்ன. அப்பா, அப்பா. ஆமாமா, அங்க பாரு, உங்க அப்பா அப்படி சொன்னாங்க பாரு. இந்தாவா? கொண்டாங்க. அப்பா, எங்க அப்பா, எங்க அப்பா தான் எங்க அண்ணனுக்கு பிறந்திருக்காரு. எங்க அப்பா இப்படிதான் இருப்பாருன்னு நினைக்க. அப்படியே எங்க அண்ணன் உரிச்சிச்ச மாதிரி. அப்படியே அண்ணன் மாதிரியே காமத்தியா? ஆமாண்ணே, அப்படியே பொண்ணு திறனா. எல்லாம் ஒன்னாலதான். இந்த வீட்டுல எல்லாருமே தேமொழி தான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்னடி இங்க பாரு, முடிக்க மொழி கூட அப்படியே அண்ணன் தான். அது அப்படியே ஜெராக்ஸ்னே. அவ பாக்குறது கூட அண்ணன் பார்த்த மாதிரி தான் இருக்கும். அப்படியாடி? ஆமா. எங்க என்ன உங்க அண்ணங்க ரொமான்ஸ்ல இறங்கிட்டாவ. அண்ணே போதும். உங்க அண்ணனுக்கு காதல் பண்றது அல்வா சாப்பிட்ட மாதிரி. அதெல்லாம் இல்ல மாப்பிள்ள. தங்கப்புல அப்படியே இதே அத்தைக்கு கொடுத்துருங்க. அட, சின்னவனும் வாங்கிட்டு வந்திருக்கானா? என்ன அண்ணன் வாங்காம வருவானா? ஆமாமா, கழுத்துல போட்டிருக்கத கழட்டி தங்கச்சிக்கு சேஞ்ச் செஞ்சுட்டு வந்திருக்காரு. உன்னை எத்தனை நாள் சொல்லிருக்கேன், கடன் வாங்கி எதுவும் வாங்காதனே. கடன்லாம் இல்ல, இந்த அப்படி. தங்கப்புல அப்பா இதே உங்க பிள்ளைக்கு கொடுத்துருங்க. அப்படியே இதையும் கொடுத்துரு. தாய், அண்ணன் ரொம்ப பெருசாலாம் வாங்கல, நான் வாட்ச் தான் எடுத்தேன். அப்புறம் உங்க மைனி தான் வாட்ச்லாம் வேண்டாம், வேற ஏதாவது கொடுங்கண்ணா, அதான் ஒரு காப்பு செஞ்சிருக்கேன். நினைச்சேன் அண்ணி இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்கன்னு. எனக்கு எதுக்குன்னு இவ்வளவு விழா? நீ ஒருத்தி தான் இருக்க, உனக்கு செய்யாம. இங்க பாரு, நான் கடன்லாம் வாங்கல, அண்ணி அவங்களுக்குள்ள காப்பு சும்மா இழக்கேனா, அதுதான் புதுசு பண்ணி கொடுத்துருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அண்ணி இங்க பாரு, சம்பத்தி மண்ணா எப்ப வேணாலும் ஒரு காப்பு எடுத்துட்டு போயிடலாம். இன்னொன்னு அந்த காப்பை நான் கையில தான் போட்டுட்டு இருக்கேன். அதோட தங்கச்சிக்கு கொடுத்தா என் புருஷனும் சந்தோஷமா இருப்பார்ல. இப்ப புரியுதாமா? ஆனந்தி அந்த வீட்டு அம்மாவா இருக்கானு தனக்குன்னு எதுவும் வச்சுக்கிட மாட்டா, ஒரு தாய் மாதிரி. ஐயா அப்பெல்லாம் இல்ல மாமா, அதான் உண்மை. உனக்குன்னு எதுவும் வச்சுக்காம கொடுத்துருக்கல, அதான் அம்மா. உன்னை எல்லாரும் அம்மான்னு கூப்பிடல, தப்பே இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இரு. உண்மைதானே, யாருக்கு இந்த மனசு வரும்? நீங்க எல்லாம் புகழ்ந்த அளவுக்கு நான் ஒண்ணும் செய்யல, சும்மா இந்த காப்பு அதை உனக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே செஞ்சேன். எப்படி நாங்க என்னைக்கெல்லாம் செய்ய வேண்டியதானே? இதே இப்போ உன்னை நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா 25 பவுன் போடுறதா இருந்தா கூட இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் வேணும். நாங்க அந்த அளவுக்குலாம் உனக்கு ஒண்ணுமே செய்யல. இங்க பாரு, ஒருவேளை உனக்கு இப்ப கல்யாணம் தான் வச்சுக்கோயேன், 50-60 லட்சம் ரூபாய்க்கு நாங்க கடனாளியா இருந்திருப்போம். இப்ப எங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த கடனும் இல்ல. எல்லாத்துக்கும் நீயும் ஒரு அதிர்ஷ்டக்காரி தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே எங்களுக்கு இல்ல. அப்படி சொல்ல ஆனந்தி, உண்மைதானே? இப்போ கரைக்கு இருந்தாலும் நாங்க எவ்வளவு லட்சம் செலவழிச்சு கொண்டிருக்கோம். இப்போ உனக்கு செய்யறது ஒண்ணுமே இல்லையா? நான் திரும்பவும் சொல்றேன், உங்க வீட்டுக்கு வந்தா கஞ்சி கொடுங்கண்ணே, கடனாளியா மட்டும் ஆயிராதீங்கண்ணே. இங்க பாரு, நாங்க அண்ணன் தம்பி 3 பேரும் ஒண்ணா இருக்கோம். இந்த வந்திருக்க புள்ளைன்னு ஒண்ணா இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படியே ஒண்ணா உழைச்சோன்னா
உனக்கு எவ்வளவு வேணாலும் நாங்க செய்வோம். எவ்வளவு கடன் வாங்கினாலும் எங்களுக்கு அடைக்க முடியும். நாங்க 3 பேரும் ஒண்ணா இருக்கோம்லம்மா. உழைச்சு கரையேறிடுவோம். நீ கவலைப்படாத. கவலைப்படாத. உங்க அண்ணன் மாதிரி கடன் வாங்கிட்டான்னு கவலைப்படாத. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் சீக்கிரம் கடன் நாங்க அடைச்சிருவோம். சரி, ஆனா இப்ப வாங்கி தந்தது வரைக்கும் போதும். ஆனா இதுக்கு மேல நீங்க யாரும் கடன் வாங்கி எனக்கு எதுவும் செய்யக்கூடாது. ஏதாவது செய்தா இருந்தா ஒரு நல்லது பொழுதுக்கு ஒரு சேலை எடுத்து கொடுங்க போதும். வேற எனக்கு பெருசா எதுவும் வேண்டாம். தங்கத்துல எல்லாம் போடணும்னு அவசியமே இல்லைண்ணே. அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி நான் வந்தா போனா கொஞ்சம் வாய்க்கு ருசியா சாப்பாடு, நல்ல ஓய்வு, ஒரு சேலை போதும். வேற எனக்கு எதுவும் வேண்டாண்ணே. நீ மாசம் மாசம் வந்தா கூட பரவாயில்ல. ஒரு வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க. இல்லண்ணே, நான் என்னதான் இந்த வீட்டு பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்டுக்கும் வாழ வந்த பிள்ளைங்கன்னு இருக்காங்கல்ல. நான் எப்பமாவது வந்தாதான் நாத்தனார் எப்ப வரான்னு அவங்க காத்துட்டு இருப்பாங்க. நான் எப்பவும் வந்தா அவங்களுக்கும் சங்கடமா இருக்கும்லண்ணே. சில உறவுகள் தூரமா இருக்கிற வரைக்கும் நல்லதுண்ணே. இங்க பாரு, நீ சொல்றது சரிதான். ஆனா இது உனக்கு அம்மா வீடு மாதிரி. நீ எப்ப வேணாலும் வரலாம். சரிங்க அண்ணே. இந்த தாயி. எப்போ தேங்க்ஸ் போ. ஆமா, அவனுக்கு எல்லாம் புரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, அவன் தாயை பார்க்க பாருங்களேன். அவன் வச்சுக்கணும் வாங்காம பாத்துக்கிட்டே தான் இருக்கான். தெரியுது அப்படின்னா அவனுக்கு அத்தை யாருன்னு தெரியுது. தங்கம், என் வயிறும். அத்தைக்கு உனக்கு எப்போ தூக்கி சமைக்கணும் போல ஆசையாவே இருக்கு. இதுக்காகவே இங்க வரணும் போல இருக்கு. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் எப்படிதான் இருக்க போறேன்னு தெரியல. என் தங்கப்புல முகம் தான் கண்ணுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த வெள்ளுக்கு மொட்டை அடிக்கணும் இல்ல. எடுனா வருஷம் கடந்து போச்சுல, சும்மா இந்த வீட்டுல எங்க அடிச்சுக்கலாம். நான் இவனுக்கும் எடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் ஒன்னாவே ஒரு நாள் வச்சிருவோம். மாப்பிள்ள நம்ம வீட்டு பிள்ளைக்கும் 4 பிள்ளைகளுக்கு மொட்டை அடிக்க வேண்டியிருக்கு. அப்படியே இவனுக்கும் சேர்த்து அடிச்சிருவோம். நீங்க எப்ப சொன்னாலும் ஓகே தான்டா. எல்லாம் ஒரே செலவா போயிரும்ல. ஒரு பெரிய இடத்த பார்த்து சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டு எல்லா பையனுக்கும் ஒன்னா மொட்டை அடிச்சிருவோம். அப்பதான் வீட்டுல எல்லாம் ஒண்ணு போல மொட்டையே அலையும். என்ன செய்ய, பெரிய குடும்பம் அப்படிதான் சமாளிக்கணும். அதான் உண்மை. தனித்தனியா வச்சு சமாளிக்க முடியுமா என்ன? எல்லா பிள்ளைக்கும் ஒன்னதான் வைக்கணும். என் அம்மா மூத்தவளுக்கும் மொட்டை அடிக்கல. அவ மொட்டை அடிக்க விட மாட்டேங்க. எனக்கு பூவை எங்க வரைக்கும் தொங்க விட முடியாதுல்ல. முடியே இல்லட்டாலும் தான் இது வரைக்கும் தொங்க போட்டுட்டு அலைதான் பூவை. அவன் முடி வெட்டக்கூடாதா? என்ன ஸ்டைல் பண்ணாம இந்த வயசுல? இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வருவா. அவளுக்கு மொட்டை அடிக்க தான் பெரும்பாடா இருக்கும்னு நினைக்கிறேன். கை வைக்க விட மாட்டா. இப்பவுமே தலையில 10 கேப்பில குத்தி வச்சுக்கிட்டு அலைதான். அதுல வேற இப்போ இவ்வளவு முடி வளர்க்கணுமா, அத்தை மாதிரி வளர்க்கணும், பாட்டி மாதிரி வளர்க்கணும்னு யார் யார பார்த்தாங்களோ அத்தனை பேருமே சொல்லிடுவா. மத்த ரெண்டு இருக்கு பாரு, எப்ப மொட்டை அடிப்பீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னு? எனக்கு கம்மல் எல்லாம் போடுவாங்களா. இந்த கம்மல் போடல அதுக்கு. அவன் எப்ப மொட்டை அடிப்பீங்கன்னு தான் கேப்பா. சரி மாப்பிள்ள வாங்க, நல்லா சாப்பிடலாம் வாங்க. சரிங்க தாய், வா மாப்பிள்ளைய கூட்டு வா சாப்பிடலாம்.